என் பேரை சொன்னதும் விசில் அடித்த எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். கை தட்டினவங்களுக்கு ரெண்டாவது வணக்கம். இந்த விசிலோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு பவருக்கு வந்திருக்கிறதே அந்த விசில் தான். இது ஒரு விசில் சத்தம் மட்டும் இல்ல, ஒரு விசில் சத்தம் வந்து ஒரு ஜனநாயகனை உருவாக்கி இருக்கு, தமிழகத்துக்கு வந்து ஒரு முதலமைச்சரை உருவாக்கி இருக்கு. அவ்வளவு பவர்ஃபுல்லானது இந்த விசில். உங்களுடைய ஆரோக்கியமான இந்த வாழ்த்துக்கு மிக்க நன்றி. மேடையில் வந்து ஒரு கிங் மேக்கர் உட்கார்ந்துருக்காரு. இப்போ நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களை உருவாக்கின திரு எஸ்ஏசி அவர்கள் உட்கார்ந்துருக்காரு. அவரை விட பெருமையா யாரும் இன்னைக்கு இருக்க முடியாது. ஆக்சுவலா விஜய் சாருக்கு வந்து அவ்வளவு பெருமை இல்லை. அவர் ரொம்ப ரொம்ப எளிமையா அப்படியே இருக்காரு. இது எதுவுமே அவர் ரசிக்கிறது இல்லை. நான் அவரை சந்திச்சேன் போன மாசம். இது எதுவுமே அவர் மனசுக்குள்ள போகல. அவருக்கு தேவையானது பூரா ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைச்சாரு. அந்த மாற்றத்தை இந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே கொடுத்துருக்காரு. எஸ்சிசி அவர்கள் பேசும்போது இந்த மைக்கை வந்து ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணாரு. அப்ப நான் நினைச்சேன், தமிழ்நாட்டில் இங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் டேபிள் கடியில கொடுக்குற அட்ஜஸ்ட்மெண்ட் இப்ப சுத்தமா கிடையவே கிடையாது. புரியுதா? இது அட்ஜஸ்ட் பண்ணாதான் அது கிடைக்கும், அது அட்ஜஸ்ட் பண்ணாதான் கிடைக்கும்ங்கிறது கிடையவே கிடையாது. அதனால மைக்கு கூட அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பெருமை மிகுந்த அப்பா வந்து ஜனநாயகன் படத்தை பார்க்கணும். அவர் பார்க்கறதா நமக்கு எல்லாரும் சந்தோஷம். அதனால நீங்க கிளம்புங்க சார், நாங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிறோம். நம்மளுடைய பர்த்டே பேபி திரு கோபாலன், டாக்டர் கோபாலன் அவர்கள். அவர் ஏன் பேபின்னு சொல்றேன்னா, இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமேல கூட முகத்துல வந்து அந்த பேபியோட சிரிப்பு அப்படியே இருக்கு. ஒரு குழந்தை சிரிப்பு மாறாத மாதிரியே இருக்காரு அவரு. அவர் வந்து பிறந்த நாள்ல மட்டுமில்ல, பிறக்கிற ஒவ்வொரு நாளிலும் அவர் சிறக்க, இப்படி மனப்பூர்வமாய் சிரிக்க, நல்ல டான்ஸ் வந்தா அதை ரசிக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். யாரையும் விட்டு விடாம எல்லாருக்கும் நன்றி சொல்றது அவருடைய நல்ல ஒரு பாங்கா இருக்கு. நடுவில் நண்பர்னு என்ன சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. வழக்கமா சொல்லுவாங்க, குலம் கோத்திரம் பார்த்து தான் பொண்ணு எடுக்கணும்ட்டு. பொண்ணு எடுக்க போகும்போது குலம் கோத்திரம் பார்க்கணும்னுவாங்க. ஆனா கேரளாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி, அந்த குலம்ங்கிறது கோகுலம். கோகுலத்தை பார்த்து தான் இன்னைக்கு ரசிகர்கள் சினிமா தேட்டருக்கு போறாங்க. அந்த கோகுலத்தை பார்த்து தான் நடிகர்கள் வந்து கால்ஷீட் கொடுக்குறாங்க. கோகுலம்ங்கிற ஒரு பிராண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த குலம் வந்து இன்னைக்கு வந்து மிக பிரசித்தியான ஒரு குலமா இருக்கு. அந்த கோகுலத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி கோபாலன், அதை கோபாலன்னு சொல்லலாம், கோபலன்னு சொல்லலாம். கோபாலன் அதை படிச்சு பார்த்தீங்கன்னா கோபலன்னு கூட சொல்லலாம். பலன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க அவரை போய் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனதுக்காரர் அவரு. கோபாரிட்னுவாங்க. அந்த மாதிரி கோபாலன்ட்டா நீங்க போனீங்க அல்லது கோகுலத்துக்கு போனீங்கன்னா நிச்சயமா ஒரு சுபிட்சமான ஒரு நல்ல நேரம் வருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை நான் ரொம்ப தூரத்துல இருந்து ரசிச்சிருக்கேன். இனிமே கூடிய சீக்கிரம் நான் பக்கத்துல இருந்து ரசிக்க போறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை முன்னாடியே சொல்லிக்கிறேன். அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவ்வளவு இளமையா சிரிக்கிறாரு, இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு கதை எனக்கு ஞாபகம் வந்தது, நான் சொல்ல மறந்துடுவேன். இப்ப லேட்டஸ்டா அவருடைய வரவு படம் கூட மிகப்பெரிய ஹிட். அவர் கை வச்சா தொட்டதெல்லாம் துலங்கன்னு வாங்கல்ல, வரவு நல்வரவாகுவான்னு வாங்க. அந்த மாதிரி வரவு கூட மிகப்பெரிய ஹிட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு மலை உச்சில ஒரு வயதான பெரியவர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காரு. என்னடா காரணம்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்காரு. மேல பார்த்தா கிட்டத்தட்ட 82 வயசு ஆயிடுச்சு. நீங்க எப்படி சார் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, அதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து கிரீன் டீ, இன்னொன்னு வந்து துளசி. ஒன்னு வந்து கிரீன் டீ, இன்னொன்னு வந்து துளசி அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு, அந்த ரிப்போர்ட்டர் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு கிரீன் டீ அப்படிங்கிறாரு. உடனே அந்த முனிவர் உள்ள திரும்பி, அம்மா துளசி, கிரீன் டீ எடுத்துட்டு வாமா அப்படிங்கிறாரு. புரியுதா? அப்போ ஒரு அழகான பொண்ணு துளசின்னு ஒரு பொண்ணு உள்ள இருந்து வருது. உங்களுடைய இவ்வளவு இளமைக்கு என்ன காரணம்னு கேட்டா, ஒன்னு கிரீன் டீ, இன்னொன்னு துளசின்னு சொன்னாரு. அப்பதான் இந்த ரிப்போர்ட்டர் நினைக்கிறாரு, ஐயோ நம்ம செலக்ட் பண்ணும்போது சரியாவே செலக்ட் பண்ணணும், அங்கதான் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். அதாவது நான் இப்ப துளசி நீங்க சொல்றது என்னன்னா, ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறது, தன்னுடைய தொழிலாளர்களை தேர்ந்தெடுக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு முதலாளி வந்து படிப்படியா முன்னேறதுக்கு மகனையும் மகளையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை. ஆனா இவர் ஒரு நல்ல மருமகளையும், பிரவீன்கிற ஒரு நல்ல மருமகளையும் தேர்ந்தெடுத்திருக்காரு. கூடவே இப்படிப்பட்ட ரொம்ப அன்பான தொழிலாளிகள், எனக்கு கிருஷ்ணமூர்த்தி சாரை தெரியும், அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே தெரியும். அப்படி தன்னுடைய குடும்பத்தை அந்த துளசி மாதிரி சிறந்த முறையில தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அவர் மகிழ்ச்சியா இருக்காரு. அவருடைய மகிழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரை வாழ்த்திட்டே போகலாம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமானவர். இன்னும் நிறைய வருஷங்கள் அவர் நீடோடி வாழ்ந்து நிறைய நல்ல 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 விஷயங்களை அவர் செய்யணும்.
இன்னும் உயரத்துல அவர் இருக்கணும். அந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் ரசிக்கணும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.